இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டில் கம்ருதீன் சாண்ட்ராவை பார்த்து ஒரு வார்த்தையை ஒன்று விட்டுருப்பாரு. நல்லா கம்ருதீன் இந்த மாதிரி மூஞ்சியை பாரு, நீ என்ன பெரிய இவளா, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது முதல் தடவையாக யூஸ் பண்ணலை. இதுக்கு முன்னாடியும் அவர் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய க்ளோஸாக இருக்கிற விஜய் பார்வதியை கூட நீ என்ன பெரிய ஐஸ்வர்யா உலகராணி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திட்டியிருப்பாரு. சும்மா கலாய்க்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு வன்மத்தோடு அவர் திட்டியிருப்பாரு. என்கிட்ட ஒரு நபர் சொல்லியிருக்காரு, இப்போ இல்லை ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே உன் மூஞ்சியை பார்த்தா தமிழ்காரன் மாதிரி இல்லையே அந்த மாதிரி சொன்னார். இந்தந்த மொழி பேசுகிறவங்களுக்கு இந்தந்த மாதிரி மூஞ்சி இருக்கும் அப்படின்றது ஏதாச்சும் ஒன்று இருக்கா? இந்த முகத்தை கேலி பண்ணுறது, அந்த உருவத்தை கேலி பண்ணுறது, இவன் மூஞ்சி இப்படி இருக்குது, உன் மூக்கு இப்படி இருக்குது, உன் கண் இப்படி இருக்குது, உன் வாய் வந்து பார்த்திங்கன்னா கூல் லிப்ஸ் போட்ட மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்தியா ஃபுல்லாகவும் இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட்டாக இது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. தமிழ்நாட்டில் எல்லாருமே ரொம்ப நேச்சுரலாகவே பேசுகிறாங்க. அந்த மாதிரி பேசுகிறது தப்புன்னு தெரிஞ்சும் நிறைய பேர் அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசுகிறவங்க பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேர் ரொம்ப சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ளவங்க. தான் வந்து எல்லாத்தோட ரொம்ப உயர்ந்தவங்க, மற்றவங்களை என்ன வேணால் நம்ம பேசலாம், எல்லா உரிமையும் நம்மளுக்கு இருக்குது. அண்டு மற்றவங்கள கீழே தள்ளுறதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்துவாங்க. ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு வார்த்தை இது. ஸோ எல்லோரும் ஹம்புளாக இருங்க, பீஸ்ஃபுல்லாக இருங்க, உஷாராகவும் இருங்க. ஓகே, லவ் யூ, பை பை அண்ட் ஹாப்பி நியூ இயர்.